அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை திருக்குறள் மூலம் வழங்க சென்னை செனட்டரி கிங் ஜேசி அமைப்புக்கு வணக்கத்தை சொல்லி இன்று 569வது நாள் நான் பேச இருக்கும் தலைப்பு பொறாமை நம்மை என்ன செய்யும். அருமை நண்பர்களே, பொறாமை பல நேரங்களில் நம்மை நம் வளர்ச்சியை பற்றி யோசிக்க விடாமல் தடுத்து விடுகிறது. இப்போ பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டில் ஏதாவது விலை உயர்ந்த பொருள் வாங்கிட்டா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அதை பற்றியே பேசுவாங்க. ஆனால் ரொம்ப ஆழமாக பார்க்கும்போது அவர்கள் திருடி கூட வாங்கியிருக்கலாம், லஞ்சம் வாங்கியிருக்கலாம். நாமும் அதை செய்ய விரும்புகிறோமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அலுவலகத்தில் கூட பார்த்தீங்கன்னா பல பதவி உயர்வுகளை பார்த்து பொறாமைப்படுறவங்கள நான் பார்த்துருக்கேன். ஒருத்தர் என்கிட்ட சொல்லியிருக்கார், நேற்று வரை எனக்கு கீழே வேலை பார்த்தவர் இன்னைக்கு எனக்கு அதிகாரியாக இருக்கும்போது நான் எப்படி பொறாமைப்படாமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்பார். அப்படி கேட்டு கேட்டு மனம் நொந்து போய் தன்னுடைய வளர்ச்சியை பற்றி சிந்திக்காமலே போய்விடுகிறார்கள். இந்த பொறாமை ஒரு மனிதனை என்ன செய்யுங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை. வேற ஒன்றுமில்லை. ஒரு கிராமத்தில் எல்லோரும் வறுமையில் வாடுகிறார்கள். அப்போ அவங்க கடவுளை நோக்கி வேண்டுகிறார்கள். அப்போ ஒரு நாள் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லோரும் மிகவும் கஷ்டப்படுறதா சொல்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேண்டுங்கிறத பட்டியல் போட்டுட்டு இரவு தூங்குங்க, காலை விடிந்தவுடன் உங்களுக்கு அது எல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு அவர் போயிட்டார். அடுத்த நாள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தார்களா என்பதுதான் கேள்வி. ஆனால் பொழுது விடிந்தவுடன் பார்த்தால் ஒவ்வொரு வீடும் மிகப்பெரிய மாளிகையாக மாறிவிட்டது. எல்லா வீட்லேயும் கார் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. ஆனால் மகிழ்ச்சி காணாமல் போய்விட்டது. ஏன்னு கேட்டிங்கன்னா, 10 மாடி கேட்டவன் அவனுக்கு அது கிடைத்து விட்டது, ஆனால் பக்கத்து வீட்டுக்காரருக்கு 15 மாடி கிடைத்து விட்டது என்று வருத்தத்தில் வாடுகிறான். இப்படி ஒவ்வொருத்தரும் மற்றவங்களை பார்த்து வருத்தப்பட்டு மறுபடியும் கடவுளை வேண்டுகிறார்கள். கடவுள் மறுபடியும் வருகிறார். மறுபடியும் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை எழுதி வைத்துவிட்டு தூங்குங்கள், நாளை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அவர் போயிட்டார். ஆனால் நண்பர்களே, பொழுது விடிந்து பார்த்தபோது அந்த கிராமம் பழைய கிராமம் போல் ஆகிவிட்டது என்பதுதான் கதை. என்ன இதில் நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, முதல் தடவை வேண்டும் போது அவர்கள் தனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். 2வது தடவை மற்றவர்களுக்கு எது இருக்கக்கூடாது என்று பட்டியலை தயார் செய்தார்கள். அந்த கிராமம் பழைய கிராமமாக மாறிவிட்டது. அப்போது பொறாமைப்படும் போது முதல் நஷ்டம் யாருக்கு ஏற்படுகின்றது என்றால், யார் பொறாமைப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த நஷ்டம் ஏற்படுகிறது என்பதுதான் இந்த கதையின் ஆழமான கருத்து. ஆகவே பொறாமைப்படுகிறவர்கள் தன்னுடைய வளர்ச்சியையும் தன்னுடைய மகிழ்ச்சியும் இழந்து விடுகிறார்கள் என்பதுதான் இந்த கதையின் ஆழமான கருத்து என்று சொல்லி வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அறநாக்கம் வேண்டாதான் என்பான், பிறநாக்கம் பேணாது அழுக்கறுப்பான் அப்படிங்கிறார். தனக்கு அறமும் ஆக்கமும் விரும்பாதவன் என்பவனே என்ன செய்கிறான்னு கேட்டால், பிறனாக்கம் பேணாது, பிறனுடைய செல்வத்தையும் ஆக்கத்தையும் கண்டு மகிழ்ச்சி அடையாமல் தன்னுடைய வளர்ச்சியை விரும்பாதவன் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறான். மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படும் போது தன்னுடைய வளர்ச்சி காணாமல் போய்விடுகிறது என்பதுதான் இந்த குறளின் ஆழமான கருத்து என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.